வணக்கம் நண்பர்களே. வாங்க வீடியோக்குள்ள போயிடலாம். இன்னைக்கு நம்ம பார்க்க போறது வந்து இன்னைக்கான நிஃப்டி அண்ட் பேங்க் நிஃப்டிக்கான போஸ்ட் மார்க்கெட் ரிப்போர்ட், அப்புறம் வந்து மார்க்கெட் நாளைக்கு எப்படி மூவ் ஆகலாம் அப்படின்ற ஒரு ப்ரிடிக்ஷன் வீடியோ தான். நம்ம வீடியோஸ் பார்க்குற எல்லாருக்குமே தெரியும், நம்ம வந்து மார்க்கெட் ப்ரொஃபைல் வச்சு தான் வந்து ட்ரேட் அண்ட் அனலைஸ் பண்ணுவோம் அப்படின்னு. மார்க்கெட் ப்ரொஃபைல் ஃபியூச்சர் சார்ட் 30 மினிட்ஸ் டைம் ஃப்ரேமில் தான் வந்து நிஃப்டி எய்தர் பேங்க் நிஃப்டி எதுவாக இருந்தாலும் நம்ம வந்து ப்ரிடிக்ட் பண்ணுவோம் அப்படின்றது தெரியும். சரி, வாங்க வீடியோக்குள்ள போயிடலாம். இன்னைக்கு என்ன நடந்துச்சு நிஃப்டியில் அப்படின்னா, லெட்ஸ் சி நிஃப்டி ஓப்பன் ஆனது எக்ஸாக்ட் நம்ம ஆல்ரெடி சொன்ன மாதிரி தான், இந்த சிங்கிள் பிரிண்ட்டுக்கு எப்படி ப்ரைஸ் ரியாக்ட் பண்ணுறாங்க அப்படின்றத. ஸோ அதே தான் நடந்திருக்கு எக்ஸாக்ட்லி. இங்கே பாருங்கள், இந்த சிங்கிள் பிரிண்ட்டை ரிஜெக்ட் பண்ணாங்க ஃபர்ஸ்ட்டு ஏ அண்ட் பி பீரியடு. ஸோ அதுக்கு முன்னாடி நாளோட பாயிண்ட் ஆஃப் கண்ட்ரோலில் இருந்து மறுபடியும் ப்ரைஸ் மேலே 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 போயிடுச்சு. ஸோ யாரெல்லாம் இந்த இடத்த என்ட்ரி எடுத்தீங்களோ அவங்களுக்கு ஒரு ப்ராஃபிட் புக் பண்ணியிருக்க முடியும். அரௌண்டு 24,900 டு 25,020 எப்படி பார்த்தாலும் கிட்டத்தட்ட ஒரு 100 பாயிண்ட்ஸ் வந்து இதில் கேப்சர் பண்ணியிருக்க முடியும் நிஃப்டியில். ஓகேவா? அதுக்கு அடுத்தடுத்து பார்த்தீங்கன்னா மார்க்கெட் மேலே 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 ஒன் டைம் ஃப்ரேம் மேலே மேலே போயிட்டு கே அண்ட் எல் பீரியடு ஒரு டவுன் கொடுத்தாங்க. ஓகேவா? ஸோ மார்க்கெட்டில் பையர்ஸ் வந்தாங்க இன்னைக்கு. இந்த இடத்த ரிஜெக்ட் பண்ண செல்லர்ஸ் அதுக்கப்புறம் அவங்க கான்ஃபிடென்ட்டாக இல்லாததால அகைன் வந்து பி அண்ட் சி டிஇ பீரியட்லாம் வந்து அந்த சிங்கிள் பிரிண்ட்ஸை கிளியர் பண்ணிடுச்சு மார்க்கெட். ஸோ இதை நாளைக்கு என்ன நடக்கலாம் அப்படின்னா, சிம்பிள் தான். இந்த டேவோட ஹை அண்ட் லோவை நோட் பண்ணிக்கோங்க. மார்க்கெட் அரவுண்ட் இந்த 2-3 டேஸாகவே வந்து இந்த ஜூனுக்குள்ளே ட்ரேட் ஆகிட்டு இருக்கு. ஸோ நாளைக்கு மார்க்கெட் ஒருவேளை டவுன் ஆகுது அப்படின்ற பட்சத்தில், ஸோ மார்க்கெட்டில் நம்ம அதே லெவல்ஸ் தான், எந்த சேஞ்சும் கிடையாது. ஒருவேளை மார்க்கெட் டவுன் ஆகுதுன்னா ஃபர்ஸ்ட் டார்கெட்டாக 24,750, 24,600 இந்த லெவல்ஸ்லாம் வந்து மார்க்கெட் கிளியர் பண்ணும் நிஃப்டியில். ஓகேவா? ஸோ நாளைக்கு தான் பொறுத்து வந்து பார்க்கணும் மார்க்கெட் எந்த மாதிரி ரியாக்ட் ஆகுது அப்படின்னு. நாளைக்கு ஒன்ஸ் ப்ரைஸிங் எங்கேயாவது ரிஜெக்ட் ஆகுது அப்படின்ற பட்சத்தில் அடுத்தடுத்த லெவல்ஸ் வந்து வந்துடும். செல்லர்ஸ் ஆக்டிவ் ஆகிட்டாங்க அப்படின்ற பட்சத்தில். ஓகேவா? ஏன்னா இந்த டேல வந்த செல்லர்ஸ் இந்த பாருங்க, இந்த சிங்கிள் பிரிண்ட்ஸ்லாம் கிளியர் ஆயிடுச்சு. ஸோ இங்கே இந்த செல்லர்ஸ்லாம் வந்து காலி, இந்த செல்லர்ஸ்லாம் தோது போயிட்டாங்க. ஸோ அவங்களால வந்து ப்ரைஸை அந்த ஏரியாக்குள்ளே டிஃபைன் பண்ணி வச்சுக்க முடியல. ஒருவேளை இந்த பாருங்க, லாஸ்ட் டைமில் வந்த செல்லர்ஸ் வந்திருக்காங்க. இவங்க வந்து எமோஷனல் செல்லரா இல்லை வந்து இன்னைக்கு இதோ இந்த 6ஆம் தேதி வந்த டேல வந்த செல்லர்ஸா அப்படின்றத வந்து நோட் பண்ணிக்கணும். இந்த ஜூன்ல இருந்து அகைன் செல் பண்ணுறாங்க. ஸோ நாளைக்கு இந்த செல்லர்ஸ் கண்டினியூ ஆகுதுன்ற பட்சத்தில் இந்த செல்லிங் நம்ம சொன்ன இந்த லெவல்ஸ் 1, 2 இந்த லெவல்ஸை வந்து கிளியர் பண்ணும் மார்க்கெட். ஓகேவா? இல்லை ஒன்ஸ் வந்து இந்த செல்லர் காலி ஆகிட்டாங்க அப்படின்னா, இதில் வந்து செல்லர்ஸ்லாம் காலி ஆகிட்டாங்க அப்படின்னா ப்ரைஸ் அகெயின் மேலே தான் போகும். ப்ரைஸு கண்டிப்பாக வந்து இந்த லெவலு இதெல்லாம் வந்து கிளியர் பண்ணிடும் அப்சைடுக்கு, ஒருவேளை இந்த பையர்ஸ் எல்லாம் தோற்று போயிட்டால். ஓகேவா? இவ்வளோதாங்க நிஃப்டி. சரி, வாங்க பேங்க் நிஃப்டியில் நடந்துச்சுன்றதை பார்த்துடலாம். பேங்க் நிஃப்டிலையும் அதே தான் எக்ஸாக்ட்லி. பாருங்கள், ஃபர்ஸ்ட்டு நம்ம சொல்லியிருப்போம் இந்த சிங்கிள் பிரிண்ட், இந்த செல்லிங் சிங்கிள் பிரிண்ட்லேருந்து ரிஜெக்ட் பண்ணாங்க. பட் ஆனால் அதுக்கு முன்னாடி நேத்திக்கான கே அண்ட் எல் பீரியட்லையும் ஒரு சிங்கிள் பிரிண்ட் இருக்குது அப்படின்றத சொல்லியிருப்போம். ஃபர்ஸ்ட்டு இந்த சிங்கிள் பிரிண்ட், இந்த செல்லர்ஸ் வந்து இந்த சிங்கிள் பிரிண்ட்ஸை கிளியர் பண்ணாங்க இங்கே வந்த ஏரியாவில் வந்தவங்க. அகைன் பாருங்கள், பிசிடிஇ பீரியடில் இந்த பையர்ஸ் ஆக்டிவ் ஆனதால் அகைன் மேலே போச்சு மார்க்கெட். பாருங்கள், லாஸ்ட் எல் பீரியடில் அகைன் உள்ளேயே வந்து முடிஞ்சிச்சு. ஸோ இன்னைக்கு மார்க்கெட் வந்து ஒரு இந்த ஏரியாக்குள்ளேயே தான் முடிஞ்சிச்சு. ஒரு பெருசான பையர்ஸ் அண்ட் செல்லர்ஸ்குள்ளே ஒரு சண்டை தான் நடந்தது. ஃபர்ஸ்ட்டு செல்லிங் வந்தாங்க, அப்புறம் பையர் வந்தாங்க, மறுபடியும் செல்லர்ஸ் தான் வந்தாங்க. ஸோ இப்படி தான் இந்த மார்க்கெட் வந்து முடிஞ்சிருந்தது. பட் ஸ்டில் நாளைக்கு இந்த சிங்கிள் பிரிண்ட்ஸ் அகைன் வேலிடாக இருக்குன்றது பட்சத்தில் 51,700ன்ற லெவலுக்கு மார்க்கெட் அப் ஆகும். ஓகேவா? ஒருவேளை டவுன் ஆகுதுன்னு வச்சுக்கோங்க. டவுன் ஆகுதுன்னா சிம்பிள், இந்த சிங்கிள் பிரிண்ட்ஸை கிளியர் ஆகுது அப்படின்ற பட்சத்தில் நெக்ஸ்ட்டு இந்த டெய்ல் வரைக்கும் மார்க்கெட் வரும். இந்த டெய்லை ஒரு பெரிய சப்போர்ட்டாக எடுத்துக்க ட்ரை பண்ணும். ஓகேவா? இந்த டெய்லை சப்போர்ட்டாக எடுத்துக்கிட்டு அகைன் மேலே போக ட்ரை பண்ணலாம். அப்படி இல்லைனா இந்த டெய்லில் இருக்க எல்லா பையரையும் வந்து கிளியர் பண்ண ட்ரை பண்ணும். ஸோ மார்க்கெட் இந்த சிங்கிள் பிரிண்ட்ஸை பொறுத்து தான் நாளைக்கு வந்து ரியாக்ட் பண்ணும்.
மேலே ரிஜெக்ட் பண்ணி மேலே போனால் இதோ இன்னைக்கு ஆன மாதிரி இங்கேருந்து வந்து ரிஜெக்ட் கொடுத்து மேலே போனால் அப்புக்கு இந்த சைட் டார்கெட்டு, அதாவது இந்த டேயோட ஹைமே டார்கெட் தான். இந்த 51,700 வந்துமே டார்கெட் தான். டவுனுக்கு பார்த்தீங்கன்னா இது ஒரு பெரிய சப்போர்ட்டாக ஆக்ட் ஆகும் பார்த்துக்கோங்க. 50,500 700 இந்த ரேஞ்ச் எல்லாம் வந்து சப்போர்ட்டாக இருக்கும். இந்த சப்போர்ட்டில் கெயின் ரிவர்சல் எடுக்குதுன்ற பட்சத்தில் மார்க்கெட் மறுபடியும் மேலே ட்ரை பண்ணுவாங்க. அப்படி இல்லைன்னா அதர்வைஸ் நம்ம சொன்ன மாதிரி தான் மார்க்கெட்டில் வந்து ஒரு செல்லிங் மூவ் வெயிட் பண்ணும். செல்லிங்காக வெயிட் பண்ணுவாங்க. ஒருவேளை செல்லர்ஸ் வந்தா, ஏன்னா இந்த டெய்ல பார்க்கும்போது செல்லர்ஸ் எல்லாம் வந்து இதுக்கப்புறம் இல்லை, ஆல்மோஸ்ட் பையர்ஸ் என்டர் ஆயிட்டாங்கன்ற மாதிரி காட்டுது. ஸோ நாளைக்கு பொறுத்திருந்து பார்க்கணும் இந்த லெவல்ஸுக்கு எப்படி ப்ரைஸ் ரியாக்ட் பண்ணுது அப்படின்றத நல்லா நோட் பண்ணிக்கோங்க. ஸோ அவ்வளோதான் நண்பர்களே. நம்ம செல்லிங்க்கு இன்னைக்கு எந்த ஒரு இதுவும் கொடுக்கல. நாளைக்கு இந்த பையிங் டெய்ல கிளியர் ஆனதுக்கப்புறம் நம்ம வந்து செல்லுக்கான லெவல்ஸ் கொடுக்கலாம். ஒன்லி பை மட்டும்தான் கொடுத்துருக்கேன். இந்த சிங்கிள் பிரிண்ட்டு ப்ளஸ் இந்த ஸ்பைக்கு இந்த ரெண்டுமே வந்து சப்போர்ட் ஆக்ட் ஆகும். நல்லா நோட் பண்ணிக்கோங்க. மேலே சொன்ன லெவல்ஸ் தான். யாருக்காவது மார்க்கெட் ப்ரொஃபைலை ஃபுல்லாக தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா கமெண்ட் பண்ணுங்கள், நான் உங்களுக்கு ரிப்ளை பண்ணுறேன். ஸ்டெப் பை ஸ்டெப்பாக எப்படி பண்ணணுன்றதை சொல்லித்தரேன். ஸோ நன்றி. அடுத்த ஒரு நல்ல வீடியோவில் சந்திப்போம்.